புதுச்சேரி அருகே உள்ள பாட்டனூர் பகுதியில் நின்றிருந்த டாடா ஏஸ் வாகனத்தின் ஓட்டுநர் திடீரென கதவை திறந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர் டாடா ஏஸ் வாகன கதவில் மோதி எதிரே வந்த டிம்பர் லாரி சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது. புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி வெள்ளை பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் விபாலி ஜோ. இவர் புதுச்சேரியை அடுத்த பாட்டனூர் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த 15ஆம் தேதி காலை 10 மணியளவில் பாட்டனூர் பகுதியில் உள்ள சர்வீசஸ் ரோட்டில் புதுச்சேரி பகுதியில் இருந்து திருச்சிற்றம்பலம் பகுதி நோக்கி தனது இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது சாலையோரம் நின்றிருந்த டாடா ஏஸ் வாகனத்தின் கதவை டாடா ஏஸ் வாகன ஓட்டுநர் திறந்தார். இதனால் இருசக்கர வாகனத்தில் வந்த விபாலி ஜோ டாடா ஏஸ் வாகனத்தின் கதவில் மோதி நிலை தடுமாறி விழுந்தார். அப்போது அதே சாலையில் எதிரே வந்த டிம்பர் லாரி விபாலி ஜோ மீது ஏறியது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து ஆரவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த விபத்தின் பதபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது.